ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். நம்ம மிக அதிரடியான ஒரு கேமை பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய பிரக்னானந்தாவும், மேக்னஸ் கால்சனும் விளையாண்ட கேமு. ஒரு பக்கம் பிரக்னானந்தா ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு கிரேட்டஸ்ட் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸோட, இன்னொரு பக்கம் மேக்னஸ் கால்சன் என்ன ஆனாலும் கேம வந்து ஃபார்வர்ட்க்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஆடுறதும். ஸோ 2 பேருமே வந்து இந்த கேம்ல வந்து பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வேரியேஷனும் புரியும். அண்ட் இந்த வீடியோவ உங்களால ஃபுல்லாவும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மெக்னஸ் வந்து ஒயிட் பீசஸோட நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ரெட்டி ஓப்பனிங். இப்ப நைட் F6 இந்த இடத்துல இப்ப C4, C5, நைட் C3, நைட் C6. ஸோ 2 பேருடைய பீசஸுமே பாருங்க சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த இடத்துல இப்ப E3, E6. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி 2 பேருமே மூவ் பண்றாங்க. இப்ப டி பானையும் 2 பேருமே புஷ் பண்றாங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய சென்டர் பான்ஸ் அண்ட் எல்லா நைட்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி பிளேஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல A3 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. டி டெக்ஸ் C4. இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் C4. ஸோ பிஷப் வச்சு இந்த பான வந்து எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல A6 ப்ளே பண்ணி இந்த ஒரு பிஷப்பையோ, நைட்டையோ பார்த்தீங்கன்னா, B5 ஸ்கொயருக்கு வர நம்ம தடுக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் D3. ஸோ பிஷப்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 சைடுமே ஸ்கோப் இருக்கு. ஸோ கேமுடைய நிலைமைய பொறுத்து எந்த சைடு வேணாலும் பிஷப் மாறலாம். இந்த இடத்துல இப்போ வந்து C டெக்ஸ் D4, E டெக்ஸ் D4. ஸோ சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து G6 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ எனிவே G6 மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து இப்ப ஃபியான்கேட்டோ பண்றதுக்கு முடிவு பண்றாரு. ஸோ மேக்னஸ் கால்சனும் பார்த்தீங்கன்னா, அதிரடியா அவருடைய பிஷப் வந்து G5ல போடுறாரு. இந்த ஒரு நைட்ட வந்து பின் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப பிஷப்ப வந்து G7ல போட்டுறாரு. ஸோ யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம பிஷப்ப இங்கே தான் போடுவோம். பட் பிரக்னானந்தா வந்து கொஞ்சம் முன்னாடியே G6 ப்ளே பண்ணதுனால, இந்த இடத்துல பிஷப்ப வந்து ஃபியான்கேட்டோவே பண்ணிடுறாரு. இப்போ வந்து பிஷப் E4. ஸோ பிஷப் E4 மூலியமா பாருங்க, இந்த நைட்டுக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே நம்ம இந்த நைட்ட எடுக்க விடக்கூடாது. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் கேசல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் வந்து இந்த நைட்ட டேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும். ஐசோலேட்டட் பான்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் வந்து நைட் எடுத்துட்டு வந்து நம்ம E4ல போடலாம். நைட் E4க்கு அப்புறமா குயின் C2, ரூக் C8, ரூக் C1 மூலியமா இந்த ஒரு பான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக் ஆயிடும். பிளஸ் C5 பார்த்தீங்கன்னா, ஒயிட்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த நைட் எடுக்க விடக்கூடாது. ஸோ பிரக்னானந்தா இந்த இடத்துல கேன்சல் பண்ணல. இந்த நைட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த E7 ஸ்கொயர்ல போட்டுக்கிறாரு. ஸோ இப்ப இந்த ஒரு நைட் பின்ல இல்ல. இப்ப இந்த ஒரு குயினும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி எந்த விதத்திலயும் அட்டாக்ல இல்ல. அதனால இப்ப வந்து நைட் டெக்ஸ் பிஷப்பும் அவைலபிளா இருக்கு. பட் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, A4 வந்து புஷ் பண்றாரு. ஸோ A4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப நீங்க வந்து நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் டெக்ஸ் நைட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஒயிட்டுடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பிளாக்கால கேசலும் பண்ண முடியாது. சப்போஸ் கேசல் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம வந்து நைட் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு கிங்குக்கு ஒரு செக் குடுக்கலாம். இந்த நைட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டாமினேட்டிங்கா இருக்கும். அதனால இந்த நைட் எடுக்கிற மாரி இருக்கும். இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து ரொம்ப வீக் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால நைட் டெக்ஸ் பிஷப் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணல. பிறகு என்ன பண்றாருன்னா, பான வந்து புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. ஏன்னா இந்த பிஷப் அண்ட் இந்த நெக்ஸ்ட் நைட் இங்க வந்துட்டாருன்னா, இந்த ஒரு F7 ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அதனால இந்த பிஷப் வந்து கிக் பண்றாங்க. இப்போ உங்களால பிஷப் எடுத்துட்டு பின்னாடி போக முடியாது. பிஷப் எடுத்துட்டு நீங்க எங்கேயாவது பின்னாடி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சென்டர்ல இருக்கிற பிஷப் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு நைட்ட இப்ப எடுத்தே ஆகணும். மேக்னஸ் கால்சன் இந்த நைட்ட வந்து எடுத்துக்கிறாரு. பிஷப் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் பிஷப். ஸோ பிஷப் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் D2. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே பிரக்னானந்தா வந்து இந்த எச் பான வந்து புஷ் பண்ணியிருக்கணும். ஃபர்தரா ஒயிட்டுடைய எச் பான புஷ் பண்ண விடாம நம்ம தடுத்திருக்கணும். பட் பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு D5ல போட்டாரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல. இப்ப மேக்னஸ் என்ன பண்றாருன்னா, இந்த எச் பான வந்து புஷ் பண்றாரு. உங்களால இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளாக்குடைய கிங் ஸ்ட்ரக்சர் வந்து நெறைய டேமேஜ் ஆயிடும். அண்ட் ரூக்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க தான் பார்த்துட்டு இருக்காரு. பிஷப்பு, குயின் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல இந்த பான் ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிரக்னானந்தா G5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ G5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து இந்த லைட் ஸ்கொயர்ஸ்லாம் வந்து இப்ப வீக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப நைட்ட வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு மேக்னஸ் வந்து கொண்டு வராரு. ஸோ இந்த இடத்துலயும் உங்களால கேசல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் கேசல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் C2 ப்ளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் குயின் D3, குயின் D3 மூலியமா இந்த ஒரு டயகனல பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். கிங்குக்கு ஒரு பெரிய த்ரெட் வரும். அண்ட் இந்த இடத்துல நீங்க கேசல் பண்றதுக்கு பதிலா சப்போஸ் நைட் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணணும்னு நெனச்சா கூட, இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் C3, குயின் டெக்ஸ் C3க்கு அப்புறமா நெக்ஸ்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு C1 ஸ்கொயருக்கு வந்தாருன்னா, இந்த ஒரு C5 வந்து ஒயிட்க்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ இதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற நைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இல்லையா? இந்த நைட்ட நீங்க எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா கூட பான் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ ஸ்டில் பாருங்க, இந்த பிஷப் அண்ட் இந்த சென்டர்ல இருக்கிற பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒயிட்டுடைய பீசஸ்லாம் டாமினேட்டிங்கா இருக்கு. பிளாக்குடைய பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்லாம் டெவலப் ஆகாம பேஸ் ரேங்க்லயே இருக்கு.
ஸோ கிட்டத்தட்ட பிரக்னானந்தாவுடைய பொசிஷன் வந்து ப்ளே பண்றது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் இந்த இடத்துல. ஸோ அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பிஷப் G7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் G7 ப்ளே பண்ணி பொசிஷன எந்த விதத்திலயுமே டிஸ்டர்ப் பண்ணாம, மிஸ்டேக்கும் பண்ணாம பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ சென்டர்ல இருக்க நைட்ட எடுத்துட்டாரு. இப்ப பான் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா, அவருடைய பிஷப் வந்து டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து E1ல போடுறாரு. ரூக்க. இப்ப பிரக்னானந்தாவும் கேசல் பண்ணிக்கிறார். ஸோ பிரக்னானந்தா கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் E3 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் E3 பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒரு எஃப் பானையும் இங்க புஷ் பண்ணிட்டு, இந்த சைட்ல பான் பிரேக் பண்ணிட்டு, ரூக்க இந்த சைட்லயும் நம்ம வந்து ஸ்விங் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு மேக்னஸ் கால்சனுக்கு. இப்ப வந்து பிஷப் F5. ஸோ பிஷப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டயகனல்ல வந்து போட்டுக்கிறார். ஸோ இந்த ஒரு டயகனல் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ரீயான டயகனல். ஸோ இந்த இடத்துல இப்ப மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு. குயின் D1. ஸோ குயின் D1 மூலியமா அவர் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குயின் B3 மூலமா இந்த B7 பானுக்கு அட்டாக் வரும். பிளஸ் இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற D5 பானுக்கும் பார்த்தீங்கன்னா, அட்டாக் வரும். நைட் அண்ட் குயின் மூலியமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குயின வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான மூவ். இந்த இடத்துல இப்ப ரூக் E8 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ரூக் E8 ப்ளே பண்றதுக்கு பதிலா, சப்போஸ் இந்த பான புஷ் பண்ணி இந்த நைட்ட சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நைட் G6 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் G6 மூலியமா பாருங்க, இந்த நைட் வந்து ரொம்பவே ஒரு அனாயிங்கான நைட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த நைட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். இது மூலியமா உங்களுடைய ஸ்ட்ராங்கான இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பும் போகும். பிளஸ் இப்ப பான் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த பான் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. நீங்க இந்த பானெல்லாம் இங்க புஷ் பண்ணீங்கன்னா, ரூக்க வந்து டபுள் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபர்தரா இந்த பான அட்டாக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, குயின் B3 வரும். இந்த பானுக்கு அட்டாக் வரும். ஸோ இந்த இடத்துல ரூக்கோடைய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசன்னால உங்களால வந்து இந்த இடத்துல எஃப் பானெல்லாம் புஷ் பண்ணி இந்த நைட்ட இம்மீடியட்டா கிக் பண்ண முடியாது. அதனால பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E8 ஸ்கொயர்ல போடுறாரு. ரூக் E8க்கு அப்புறமா இந்த இடத்துல மெக்னஸ் கால்சனுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் மூவ் இருக்கு. பட் அந்த வின்னிங் மூவ மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ மெக்னஸ் கால்சன் இந்த மாதிரியான ஒரு வின்னிங் மூவ மிஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அரிதான விஷயம்னே சொல்லலாம். அது என்ன வின்னிங் மூவ்னு பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் F7 நைட்ட வந்து டெம்பரரியான ஒரு சாக்கு. நீங்க வந்து இந்த நைட்ட இப்ப எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, கிங் சைட்ல உங்களுடைய பான் போயிடுச்சு. இப்ப கிங் இங்க வந்ததுக்கு அப்புறமா பிஷப் அண்ட் இந்த கிங்கும் வந்து ஒரே லைன்ல இருக்கிறாங்க. நம்ம ரூக்க வச்சு இந்த பிஷப்ப பின் பண்ணலாம். நீங்க பிஷப்ப காப்பாத்தணும்னா குயின் D7 ப்ளே பண்ணணும். நம்ம திரும்ப ஃபர்தரா குயின் D3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப அட்டாக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு வின்னிங் பொசிஷன் தான். கிங் G8 நீங்க ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ரூக்க வச்சு இந்த பிஷப்ப எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா ஒயிட் இந்த பொசிஷன்ல வின் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ் F7 மூவ் வந்து மெக்னஸ் மிஸ் பண்ணிட்டாரு. மெக்னஸ் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக்க வந்து இந்த இடத்துல டபுள் பண்றாரு. ரூக் எஃப் E1க்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தா பிஷப் E6 ப்ளே பண்ணி இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் எடுத்துட்டு வந்து A4ல போறாரு. ஒரு அசத்தலான மூவ். நெக்ஸ்ட் வந்து நைட் இந்த ஒரு C5 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த பி பான புஷ் பண்ணி இத அப்படியே ஸ்டாப் பண்றாரு. நைட்ட வந்து இந்த ஒரு C5 ஸ்கொயர் வரவிடாம. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த B3ல போடுறாரு. இந்த ஒரு பான வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல இந்த பான நீங்க டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரூக் B8லாம் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து C6ல போட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபோர்க் ஒண்ணு குடுக்கலாம். அதனால இது கம்ப்ளீட்டா பிளாக்க்கு வந்து லூசிங். ஸோ, அதனால பிரக்னானந்தா இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து குயின் C7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ, குயின் C7 மூலியமா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சர்வைவல்க்காக தான் நான் இந்த மூவ் வந்து ப்ளே பண்ணேன்னு சொன்னாரு. பட் இந்த குயின் C7லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ராப் இருக்கு. ஸோ, எதிர்பாராத விதமா மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்ல ஃபால் ஆயிட்டாரு. ஸோ, நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ, இது பெரிய ட்ராப்னா இது வந்து ஒயிட் லூசிங் மாரிலாம் கிடையாது. பட் பிரக்னானந்தாக்கு கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க ரூக் டெக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணியிருக்கணும். பட் நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இப்போ ஒரு அருமையான மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரூக் B8 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஒரு நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த நைட்ட நீங்க மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த நைட்ட மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு ஹெவி பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்ப பிரக்னானந்தோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு குயினும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேஸ் ரேங்க்லேருந்து வந்துட்டாரு. ஸோ இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரொம்பவே அழகா இந்த ஒரு சென்டர்ல இருக்கிற நைட்டையும் எடுத்துக்கிறாரு. இப்ப பான்டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, இப்ப பிரக்னானந்தோடைய ஃபாலோ அப் வந்து குயின் எடுத்துட்டு வந்து இங்கே போடுறாரு. இந்த ஒரு ரூக் அட்டாக் பண்றாரு. ஸோ பேஸ் ரேங்க்ல இருக்கிற குயின் இங்க வந்துட்டாரு. ஸோ இப்ப இந்த ரூக் தனியா இருக்கிறதுனால அட்டாக்ல இருக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு ரூக்க வந்து குயின வச்சு சேஃப்கார்ட் பண்றாரு. பிளஸ் இதே குயின் இந்த நைட்டையும் இப்ப சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அத இப்ப பிரக்னானந்தா மேற்கொண்டு அவருக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்ப பிஷப் G4 மூலியமா இந்த குயினுக்கு அட்டாக். உங்களால குயின எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு நைட்டையும் நீங்க சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு எஃப் பான இப்ப மேக்னஸ் கால்சன் புஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒரு எஃப் பான வந்து
ஃபோர்ஸ்ஃபுல்லா மேக்னஸ் கார்ல்சன் கிட்ட இருந்து புஷ் பண்ண வைக்கிறாரு. F1 புஷ் பண்றது மூலியமா இந்த ஒரு கிங்கோடைய டயகனல் இப்ப ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டு இந்த ஒரு பானெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டீங்கன்னா, B4 ப்ளே பண்ணி குயினுக்கு அட்டாக் வரும். நெக்ஸ்ட் நைட் எடுத்துன்னு வந்து C5லயும் போடலாம். ஸோ நெறைய டெம்போ வந்து ஒயிட்‌க்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு தப்பு பிரக்னானந்தா பண்ணல. இந்த இடத்துல பிரக்னானந்தா ஃபர்தரா என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு நைட்ட இப்ப அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து இந்த நைட் இப்ப 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இப்ப நைட் C3 ப்ளே பண்றாரு. ஸோ நைட் C3க்கு அப்புறமா பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான மூவ் குயின் C5 செக். ஸோ இந்த ஒரு F1 மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக் வருது. இப்ப கிங் வந்து H2 வராரு. கிங் H2 வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பான புஷ் பண்றாரு பாருங்க. இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த நைட் உங்களால பெருசா எங்கேயுமே போட முடியாது. நல்ல ஸ்கொயர்ஸ் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நைட் எடுத்து வந்து இங்க சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டீங்கன்னா, குயின் டேக்ஸ் E5 ஸோ இந்த ஒரு பான நம்ம டேக் பண்ணிட்டு செக்கோட குடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இப்ப இந்த நைட்ட மூவ் பண்ணல. ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு. ரூக் E4 இப்ப இந்த ஒரு நைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த ஒரு நைட் போயிடுச்சுன்னா, இப்ப மேக்னஸ் கார்ல்சன் வந்து இந்த ஒரு பிஷப் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்ப பிரக்னானந்தா பாருங்க. இப்ப அவருடைய பான் இங்க வந்துருச்சு. இப்ப மேக்னஸ் கார்ல்சனுடைய குயின் வந்து இங்க பேஸ் ரேங்க்ல இருக்கு. இப்ப பிரக்னானந்தாவுடைய ரூக் இப்ப அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த இந்த இடத்துல வந்து நார்மலா வந்து ரூக் டேக்ஸ் பான் கூட ப்ளே பண்ணலாம். பட் பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய பான இங்க புஷ் பண்றாரு. இந்த இடத்துல ரூக்கையே சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ நீங்க என்னுடைய ரூக் எடுத்து செக்கோட குடுத்தாலும், நான் என்னுடைய பான எப்படி இருந்தாலும் புரமோட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து இந்த மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் டாக்டிக்கலாவும் பார்த்தீங்கன்னா, இந்த பான பார்த்தீங்கன்னா, அவங்கள புரமோட் பண்றதுலருந்து ஒயிட்டால தடுக்கவே முடியாது. ஸோ இப்ப மேக்னஸ் கார்ல்சனுக்கு வேற வழி கிடையாது. இப்ப இந்த ரூக்க எடுத்து தான் ஆகணும். அதர்வைஸ் இந்த பான வந்து புரமோட் பண்ணிடுவாரு. இப்ப செக்கோட வருதா, இப்ப நெக்ஸ்ட் கிங்க மூவ் பண்றாரு. கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா, உடனே பான புரமோட் பண்ண யாரும் விட மாட்டாங்க இல்லையா? அதனால நெருக்கடி தராரு மேக்னஸ் கார்ல்சன். இப்ப குயினுக்கு அட்டாக் வருது. இப்ப ஃபர்தரா திருப்பி குயின் இதே லைன்ல இந்த ஒரு பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால ரூக்கெல்லாம் எங்கேயுமே கொண்டு போக முடியாது பேஸ் ரேங்க்ல. ஏன்னா குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு இடத்துல இப்ப சிம்பிளா இந்த ஒரு பான வந்து புஷ் பண்றாரு. இப்ப இந்த ஒரு பான வந்து புரமோட் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. பட் நம்மளால பெருமூச்சு விட்டுற முடியாது. ஏன்னா பிரக்னானந்தா இப்ப குயினா புரமோட் பண்ணிட்டாரு. பிரக்னானந்தா சைடுல தான் இப்ப கேம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சுலாம் விட்டுற முடியாது. இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சனும் சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எண்ட் கேம்ல வந்து மிகப்பெரிய பேர் போனவரு. அவரு இந்த இடத்துல ஒரு முக்கியமான இந்த ஒரு F5 பான புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப அசால்ட்டா குயின் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல போட்டு இந்த இடத்துல நம்ம கிங்க செக்மேட் பண்ணலாம்னு நினைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பான் மூலியமா ஒரு செக் வரும். கிங் H7 போனதுக்கு அப்புறமா குயின் டேக்ஸ் பானு, கிங் இந்த கார்னருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ இத நீங்க கரெக்ட்டா யோசிச்சு தான் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கியமான ரீசனால உங்களால குயின் எல்லாம் இந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது அசால்ட்டா. அண்ட் இந்த ஒரு F7 பான நம்ம வந்து முக்கியமா பாதுகாத்தாகணும். ஏன்னா, கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா F7 பான் வந்து வீக் ஆயிடும். அதனால இந்த இடத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் ப்ளே பண்றாரு. குயின் C7 ப்ளே பண்ணி இந்த ஒரு அ F7 பான வந்து சேஃப்கார்ட் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல இப்ப சிம்பிளா திரும்பவும் இந்த ஒரு பான புஷ் பண்ணி செக் தராரு. இப்ப கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. பட் மேக்னஸ் கார்ல்சன் இந்த இடத்துல இன்னொரு ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஒண்ணு தராரு. இந்த G7 ஸ்கொயர்ல செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த G7 ஸ்கொயர நீங்க தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு புரொடெக்ஷனுமே கிடையாது. பட் ஒரே ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் இருக்கு. நம்ம வந்து டிஃபென்சிவா போகக்கூடாது. இந்த இடத்துல கவுண்டர் அட்டாக் மூலியமா தான் நம்ம அந்த ஒரு பிரில்லியன்ட்டான மூவ வந்து அச்சீவ் பண்ண முடியும். பிரக்னானந்தா கரெக்ட்டா அத ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஒரு சூப்பரான குயின் சாக்ரிஃபைஸ். குயின் டேக்ஸ் E5 செக் தராரு. ஸோ என்னுடைய செக்மேட் என்னால தடுக்க முடியலனாலும், நான் உங்களுக்கு செக் குடுப்பேன் அப்டின்றாரு. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த குயின் சாக்ரிஃபைஸ மேக்னஸ் கார்ல்சன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப பிரக்னானந்தாவுடைய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குயின் எடுத்துட்டு வந்து இங்க செக் குடுக்குறாரு. பிளஸ் இப்ப இந்த ஒரு ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. பட் இந்த ரூக்கெல்லாம் நீங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு செக்மேட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, கிங்க எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G1 ஸ்கொயர்ல போறாரு. இப்ப திரும்ப ஒரு செக் வருது. இதே இந்த இடத்துல நீங்க கிங்க வந்து H1 ஸ்கொயர்ல போட்டாலும், இந்த இடத்துல வந்து குயின் H4 இந்த மாரி மாறி, மாறி செக் குடுப்போம். நீங்க வந்து திரும்ப கிங் இங்க போட்டீங்கன்னா, குயின் D4 செக் வரும். ஸோ இந்த மாரி மாறி, மாறி செக் வரும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த ஒரு செக்குக்கு அப்புறமா கிங் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஸ்கொயர்ல போடுறாரு. G1 ஸ்கொயர்ல கிங் G1க்கு அப்புறமா இப்ப திரும்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப திரும்ப கிங் இந்த வழியா வெளில வராரு. இப்ப பாருங்க திரும்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப திரும்ப கிங் இப்படி வராரு. இப்ப உங்களால இந்த ரூக்க எடுக்க முடியும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிங்குக்கு செக்கோட வருது. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த செக்மேட்‌க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பான இப்ப டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப எப்படி அழகா இந்த ஒரு செக்மேட்லேருந்து பிரக்னானந்தா எஸ்கேப் பண்ணாரு பாருங்க. பட் ஸ்டில் இந்த கேம் வந்து யார் சைடும் கிடையாது. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப மேக்னஸ் கார்ல்சன் அவருடைய குயின இப்ப வெளில கொண்டு வராரு. குயின் E8 இப்ப குயின் F1 செக் வருது. இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தாவும் அவருடைய கிங்க மூவ் பண்றாரு. இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் G8 இப்ப திரும்ப ஒரு செக் வருது.
இப்ப திரும்ப கிங்க மூவ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் G3 வந்து ப்ளே பண்றாரு. குயின் G3க்கு அப்புறமா பாருங்க, இப்ப பிரக்னானந்தா ஒரு செக் தராரு. இப்ப கிங் C5, இப்ப குயின் டேக்ஸ் H5. ஸோ, இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பான் எடுத்துக்கிறாரு. பட் பிரக்னானந்தாவுடைய குயின் இப்ப கார்னருக்கு போயிடுச்சு. ஆக்டிவா இல்ல. இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் கிங் வந்து சென்ட்ரல்ல இருக்கு. பிளஸ் அவருடைய குயினையும் இப்ப சென்டருக்கு கொண்டு வந்து பிரக்னானந்தாக்கு ஒரு செக் தராரு. இப்ப கிங் G8, கிங் G8க்கு அப்புறமா இப்ப A4. ஸோ, இப்ப மேக்னஸ் கார்ல்சன் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல அவருடைய பான்ஸ்லாம் அட்வான்ஸ் பண்ண முயற்சி பண்றாரு. என்னதான் பிரக்னானந்தாக்கு இந்த சைட்ல கிங் சைட்ல வந்து பான்ஸ் மெஜாரிட்டி இருந்தாலும், பான்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இல்ல. பட் இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சனுடைய பான்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த பான்ஸ்லாம் நம்ம இப்ப ஸ்டாப் பண்ணணும்னா, நம்ம வந்து ரொம்பவே கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி ஆடணும். இந்த இடத்துல பிரக்னானந்தா அவருடைய குயின வெளியில கொண்டு வராரு. அதாவது குயின் D1 மூலியமா இந்த ஒரு A4 பான வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க இந்த பான புஷ் பண்ணீங்கனாலும், 8x B5, 8x B5க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு குயின் C2 செக். இது மூலியமா இது ட்ராலயும் போய் முடியும். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பான் அட்டாக்ல இருக்கிறதுனால ஏ பான இப்ப புஷ் பண்றாரு. ஏ பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் G1 செக், குயின் G1 செக்குக்கு அப்புறமா குயின் வச்சு பிளாக் பண்றாரு. ஃபைனலா இந்த ஒரு பானையும் எடுத்துக்கிறாரு பிரக்னானந்தா. ஸோ, இப்ப ஸ்டில் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கார்ல்சனுக்கு இந்த இடத்துல பான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருக்கு. ஸோ, அத வச்சு தான் மேக்னஸ் கார்ல்சன் வந்து முயற்சி பண்ணுவாரு. இப்ப மேக்னஸ் கார்ல்சன் அவருடைய பான வந்து ஃபார்வர்ட்க்கு மார்ச் பண்றாரு. பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, இந்த பான ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து இப்ப பான் டேக்ஸ் பான். ஸோ, இந்த பான் வந்து இப்ப முன்னுக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்ப பிரக்னானந்தாவும் இந்த பான வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்றாரு. G3க்கு அப்புறமா பாருங்க இப்ப A7. ஸோ, நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப்ல வந்து பான் ப்ரமோட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காரு. பட் இந்த குயின் வந்து இங்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ, இப்ப பிரக்னானந்தா இத அப்படியே பிளாக் பண்றாரு குயின் மூலியமா. இப்ப பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்ப கிங் D6க்கு அப்புறமா இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ, இந்த பானையும் உங்களால இப்ப ப்ரமோட் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த குயின் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, கிங்க வந்து E5க்கு கொண்டு போறாரு பாருங்க. ஸோ, அவருடைய பிளான் என்னன்னா, கிங்க இங்க போயிட்டு இந்த பான் அப்படியே நம்ம வந்து டேக் பண்ணிட்டு, ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் வந்து குயின் மூலியமா அப்படியே ப்ரமோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேக்னஸ் கார்ல்சனுடைய பிளானே. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா அத இமிடியேட்டா ஸ்டாப் பண்றாரு. குயின் F3 ப்ளே பண்றாரு. கிங்க ஃபர்தரா இந்த ஒரு பான் பக்கத்துல நெருங்க விடாம. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா பேஸ் ரேங்க்ல குயின் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப பாருங்க கிங் இங்க மூவ் ஆயிக்கிறார். இப்போ 2 பேருடைய பானுமே வந்து ஒரு ஸ்டெப் ஹெட்ல ப்ரமோட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் மேக்னஸ் கார்ல்சன் அவருடைய குயின வந்து ப்ரமோட் பண்றாரு. பான வந்து குயினா ப்ரமோட் பண்றாரு. இப்ப வந்து அ ஒரு செக் வருது. செக் வந்ததுக்கு அப்புறமா இப்ப குயின வச்சு பிளாக் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க கிங் D6 கூட ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இன்னொரு ஒரு குயினும் பிளாக் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆளுக்கு 2 குயின் இருக்கும். பட் இந்த இடத்துல மேக்னஸ் கார்ல்சன் என்ன பண்றாருன்னா, இந்த செக்குக்கு வந்து அவருடைய குயின குறுக்குல போட்டு பிளாக் பண்றாரு. ஸோ, எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கார்ல்சன் வந்து அ அவர கேம் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு பிரக்னானந்தா வழியே விடல. ஸோ, ஃபைனலா இந்த ஒரு குயின் எக்ஸ்சேஞ்ச பார்த்தீங்கன்னா, அலோ பண்றாரு மேக்னஸ் கார்ல்சன். ஸோ, இந்த ஒரு குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, பிரக்னானந்தாவும் ஃபைனலா அவருடைய பான வச்சு குயினா ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு செக் வருது. ஸோ, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு குயின் இருக்கு. என்னதான் ஒரு எக்ஸ்ட்ரா பான் பிரக்னானந்தா கிட்ட இருந்தாலும், அவருடைய பான்ஸ்லாம் ரொம்ப பேக்வர்ட்ல இருக்கு. ஸோ, இந்த ஒரு கேம் வந்து ட்ரால தான் போய் முடியும். ஸோ, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து மாறி, மாறி பிரக்னானந்தா செக் குடுத்து, இந்த இடத்துல 67வது மூல இந்த கேம வந்து ட்ரா பண்றாங்க. ஸோ, பிரக்னானந்தா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்ன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா, மேக்னஸ் கார்ல்சன் இருந்த அந்த ஒரு பீக் ஃபார்ம்ல அவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு அதுவும் குயின் அண்ட் பான் கேம்ல மேக்னஸ் கார்ல்சன் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பிளேயர்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அந்த மாரியான ஒரு இடத்துல காம்ப்ளிகேட்டடான குயின் அண்ட் பான் எண்ட் கேம்ல வந்து சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேர் நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் நம்மளுடைய வீடியோ எடுத்துட்டு போய் சேர்க்கும். அண்ட் நெறைய பேர் ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நெறைய பேருக்கும் போயும் சூப்பரா சேரும். தேங்க் யூ.